வாயை வாடகைக்கு விடுவோர் நாஞ்சில் சம்பத் அப்படின்னு தான் வந்து பலரும் வைக்கிற குற்றம். அது இந்த தாயை வாடகைக்கு விடுகிற பயல்கள் பேசுகிற பேச்சு, அதையெல்லாம் நான் புறக்கணி. 5000 ரூபாய் கொடுத்தனா வந்து யாருனாலும் திட்டுவாரு, கூட 2000 ரூபாய் கொடுத்தனா வந்து உங்களையே திட்டுவீங்க அப்படின்னு சாட்டை துருவன் சொன்னார். சாட்டை முருகன்ங்கிற சீமானின் வேட்டை நாய் கேளுங்க. நான் ஆதாயத்துக்காக அரசியல்னு சொன்னால் நான் பிஜேபிக்கு போயிருப்பேன். என்னை கூப்பிட்டாரு பொன் ராதாகிருஷ்ணன், பிஜேபி மாநில தலைவராக இருக்கிறவளுக்கு அந்த முதலமைச்சர் கேண்டிடேட் ஆகிறேன். நான் போகிறேன்னா இந்த பயலுக்கு தெரியும் வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும் இல்லையா? பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி தாவேக்கால சேர்றது அப்படிங்கிற முடிவை வந்து நீங்கள் எப்போ எடுத்தீங்க? திமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே எடுத்த முடிவா? அன்னைக்கு அந்த முடிவை மனசுக்குள்ளே எடுத்துட்டு தான் அந்த கூட்டத்துக்கே போனேன். கடைசி கூட்டம்னு நினச்சிட்டு தான் போனேன். நீ அந்த கூட்டத்துக்கு போகாமல் தவிர்த்துருக்கலாம் இல்லையா? ஏன் அந்த கூட்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உதயநிதியை பாராட்டி பேசணும், ஒரு வாரத்தில் அப்படியே வந்து விஜயை பாராட்டி பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நான் தவிகாவுக்கு போகிறது மாதிரி ஒரு சூழலை அவங்களே உருவாக்குறாங்க. அவங்க தள்ளி விட்டதுனால தான் நீங்கள் போனீங்களா? உங்களுக்கு தள்ளி விடுற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க. இல்லை, உங்களுக்கு போகிற மைண்ட் செட் இருந்தனால தானே அந்த சைட்லேருந்து இப்படி தள்ளி விடுற மாதிரி ஒரு முடிவு இல்லை. திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்து பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு வாரமாக. விஜய் அவர்கள் இன்ன வரைக்கும் வாயை திறக்கல. அதில் அவர் கருத்து சொல்லாமல் இருப்பதில் கூட ஒரு நியாயம் இருக்குது. என்ன நியாயம் இருக்குது? ஏன்னா அதுக்கு பின்னால் பெரிய சதி இருக்கு. அந்த சதியினுடைய வேர் எங்கேன்னு கண்டுபிடிச்ச பிறகு பேசணும். சதியோட வேர் வந்து எல்லோருக்குமே தெரிஞ்சது தானே சார், உங்களுக்கு தெரியாதா? என்ன சொல்லுங்க? நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு பின்னாடி இருக்க சதி யாருக்கும் தெரியாது. இல்லை, இதுக்கு பின்னாடி திமுகவும் இருக்குன்னு நான் சொல்கிறேன். எப்படி சொல்கிறீங்க? விஜய் அவர்களை தற்குறி, தவக்கலை, தற்குறி கூட்டத்தை ஒழுங்காக வந்து வழிநடத்த தெரியாத ஒரு தற்குறி தலைவர் இப்படிலாம் பேசுனீங்க. இந்த 1 மாதம் 2 மாதத்தில் வந்து மாறிடுச்சா? விஜய் அப்படி என்ன மாற்றத்தை நிகழ்த்திட்டார் தமிழ்நாட்டு அரசியல்? அவர் சுற்றுப்பயணம்னு வெளியே கிளம்புகிற பொழுது அவருக்கு திரண்ட பெரும் கூட்டம். நீங்கள் அப்போ பேசும்போது இதே பெரும் கூட்டம் தான் கூடிச்சு. நடிகர்னா கூட்டம் வரத்தான் செய்யும், நீங்கள் தான் பேசுனீங்க. அது கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கிறதுனால தான் நான் வியந்து விஜய் கூட சேர்ந்தேன்னு சொல்லுவீங்க. அரசியல் எதிர்க்கு எதிராக வீரியமாக பேசுகிறவர் கொள்கை எதிர்க்கு எதிராக என்ன பேசினாரு, இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா? உங்களால் சொல்ல முடியுமா குறிப்பிட்டு ஒரு 2 விஷயத்த? தீவிரமாக இல்லைன்னு சொல்லுகிற உங்கள் கூற்றை நான் மதிக்கிறேன். ஆனால் விஜய் உறுதியாக வெற்றி பெற்றுவார் நம்புறீங்களா? நம்புறேன். ஏன்னா இப்படி ஒரு க்ரௌட் அனைவரும் பார்த்ததில்லை. கூட்டம்லாம் ஓட்டா மாறாது நீங்களும் தான் சொன்னீங்க. ஓட்டா மாறுவதில்லை, வேட்டாக மாறும். யாருக்கு? விஜய்க்கு. விஜய்க்கா? அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் டிவிகேவின் கேம்பெயின் செக்ரட்டரி ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தாவேக்கால சேர்ந்த உடனே புத்துணர்ச்சியோட இருக்கேன்னு சொன்னீங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா உணர்றீங்க? இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பெரிய வரவேற்பு எனக்கு கிடைக்குது. உலகம் எங்கும் இருந்து என்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க, என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னால் அதெல்லாம் தொடர்ந்து பேசுகிற வலிமை என்கிட்ட இல்லை. என்னால் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு எனக்கு கிடைச்சிருக்கு. தாவேக்கால சேர்றது அப்படிங்கிற முடிவை வந்து நீங்கள் எப்போ எடுத்தீங்க? திமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே எடுத்த முடிவா? அன்னைக்கு அந்த முடிவை மனசுக்குள்ளே எடுத்துட்டு தான் அந்த கூட்டத்துக்கே போனேன். கடைசி கூட்டம்னு நினச்சிட்டு தான் போனேன். உதயநிதி பிறந்தநாள் விழா கூட்டம். நீ அந்த கூட்டத்துக்கு போகாமல் தவிர்த்திருக்கலாம் இல்லையா? ஏன் அந்த கூட்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உதயநிதியை பாராட்டி பேசணும், ஒரு வாரத்தில் அப்படியே வந்து விஜயை பாராட்டி பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இல்லை, எதனால போனீங்க அந்த கூட்டத்துக்கு? சேகர் பாபு என்ற 1.5 மாதத்துக்கு முன்னாடியே தேதி வாங்கிட்டார். அதுக்கு பிறகு நான் தவிகாவுக்கு போகிறது மாதிரி ஒரு சூழலை அவங்களே உருவாக்குறாங்க. அவங்க தள்ளி விட்டதுனால தான் நீங்கள் போனீங்களா? உங்களுக்கு தள்ளி விடுற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க. இல்லை, உங்களுக்கு போகிற மைண்ட் செட் இருந்தனால தானே அந்த சைட்லேருந்து இப்படி தள்ளி விடுற மாதிரி ஒரு முடிவு இல்லை. நான் வந்து ஒரு பொது வெளியில் இயங்குகிறவன். நான் எதை பற்றி கருத்து சொல்ல எனக்கு உரிமை இருக்கு. டெல்லி சுப்ரீம் கோர்ட் கரூர் துயரத்திற்கு சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவு போட்ட அன்று ஒரு இணையதளத்திற்கு என்னிடத்தில் கேட்ட பொழுது இது தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி. ஒரு கைவிடப்பட்ட மனநிலையில் கண்ணீரில் கவலையில் மூழ்கி இருக்கிற தாவேக்கா அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கு ஒரு அடி எடுத்து கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அவ்வளோ அடுத்த நிமிஷத்துலேருந்து அங்கேருந்து அறிவாலயத்துலேருந்து ரியாக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்படி எனக்கு ஒன்றும் உள்நோக்கம் இல்லை, உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னேன். நீங்கள் அப்படி பேசினாலே தாவேக்கா கூட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கீங்க
அப்படிங்கிற மாதிரியான புரியும் அதில் அப்படி இருக்கும். அது இல்லை, அதெல்லாம் அப்படி ஒன்றுமே இல்லை. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து இப்படி சொன்னேன், எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லைன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கே காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கான குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கும்போது, இந்த நீதிமன்ற தீர்ப்பு மூலமா விஜய் விடுதலை பெறுவார் அப்படின்னா அந்த இடத்துல திமுகவை தான் நீங்க குற்றம் சாட்டுறீங்களா? திமுகவை குற்றம் சாட்டலையே, சிபிஐ விஜய் வந்து விடுதலை பெறுவார்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல குற்றவாளி யாரு? திமுகவோ இல்லைன்னா தமிழ்நாடு அரசோ தானே பொருள்படும். இதெல்லாம் தெரியாம நீங்க சொன்னீங்களா? அது அப்படி இல்லை சிவா. என்கிட்ட அவங்க கருத்து கேட்டாங்க. நான் பயணத்தில் இருப்பேன், சாப்பிட்டுட்டு இருப்பேன், தூங்கிட்டு இருப்பேன். இந்த கருத்து கேட்குறவங்க அப்போது என்கிட்ட கேட்கும் பொழுது எனக்கு சிந்திக்க கூட நேரம் இல்லாமல் கூட சில வேளை வந்துடும். அது அன்னைக்கு நான் திட்டவட்டமாக சொன்னது, ஒரு உண்மையை சொன்னது, என் உள்ளத்தில் பட்டதை சொன்னான். அதுக்கு உடனே அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தேகப்பட்டார்கள். சந்தேகப்படக்கூடாது. என்ன, நான் அவங்கள்ட்ட எதுவும் எதிர்பார்த்து ஏங்கலை. என் உயிரை துச்சமன மதித்து தான் நான் திமுக மேடையில் பேசினேன். சங்கிகளினுடைய கடுமையான எதிர்ப்பு எனக்கு இன்னும் இருக்குது. இந்த எதிர்ப்பு அந்த கட்சியில் யாருக்கும் இல்லை. நான் ஒன்றுன்னா நான் ஓங்கி சொல்லுவேன். இப்போ கோவை விமான நிலையம், மெட்ரோ, மதுரை மெட்ரோ ஒப்புதல் வழங்கவில்லை ஒன்றிய அரசு. நான் அன்னைக்கே நான் ரியாக்ட் பண்ணுறேன். கான்பூருக்கு கொடுத்தி அங்கே 20 லட்சம் பேர் இருக்காங்களா? நாக்பூருக்கு கொடுத்தி அங்கே 20 லட்சம் பேர் இருக்காங்களா? சூரத்துக்கு கொடுத்தி அந்த டவுனில் 20 லட்சம் பேர் இருக்காங்களா? போபாலுக்கு கொடுத்தி அங்கே 20 லட்சம் பேர் இருக்காங்களா? இப்படி தான் உடனே எதிர்வினை ஆற்றுகிறவன். இப்படி அங்கே யாராவது இருக்காங்களா திமுகவில்? ஒன்றிய அரசுல பேசுறதுக்கு எதிராக சொல்றீங்களா? ஆமாம், எல்லாரும் தானே பேசுறாங்க திமுக. இல்லையே, இல்லையே. இப்படி யாராவது பேசுறாங்களான்னு கேட்குறேன். நான் வினை திட்பத்தோட மன திட்பத்தோட ஓங்கி அடிக்கணும். நான் அதை செய்கிறேன். அதனால எனக்கு அவங்க எதிர்க்கிறாங்க. அவங்க எதிர்ப்பதில் நியாயம் இருக்குது. அதை எதிர்கொள்வதற்கான வலிமை எனக்கு உடலால் இல்லை, உள்ளத்தில் இருக்கிறது. நான் எதிர்கொள்கிறேன். நான் ஒரு கருத்தை சொல்கிறேன்னா நான் பொது வெளியிலிருந்து கருத்து சொல்கிறேன். நான் சாப்பிட போகிற ஹோட்டலில் குழம்பு நல்லா இல்லைன்னா நான் அங்கேயே எதிர்வினை ஆற்றிடுவேன். ஏன்னா குழம்பே இப்படி வச்சுருந்தேன், எப்படியே சாப்பிட்றது உங்களை நம்பி அப்படின்னு கேட்குறது இது என்னுடைய பாணிங்கிறது இல்லை. இது பணியாகவும் மனிதர்கள் கொள்ள வேண்டும். ஒரு கருத்து சொன்னால் உடனே ஒரு சந்தேகிக்கிறதா, உடனே எதிர்வினை ஆற்றுகிறார்கள். நான் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுகின்றன. வள்ளுவர் கோட்டத்தில் திமுக மேடையிலையும் போய் இதே கருத்து நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அது எப்படி சொல்லுவேன்? என்ன 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 எனக்கு அரங்கஞ்சி வட்டாடுது. நானா என்ன அறிவார்ந்த தளத்தில் இயங்க முடியாதவனானா? எந்த தலைப்பு கொடுத்தாலும் அந்த தலைப்பினுடைய அடியும் முடியும் விண்ணும் மண்ணும் பார்த்து பேசுகிற என்ன நான் போய் திமுக கூட்டத்தில் விஜய் ஆதரிச்சு பேசுவேன்னு சொன்னேன்னா அவனை விட முட்டாள் வேற யார் இருக்க முடியும்? பேசுறது நிறைய மேடை இருக்கு தம்பி. அவங்க சந்தேகிச்சாங்க, கொஞ்சம் எதிர்வினை ஆற்றுறது மாதிரி கூட்டங்களை ரத்து செய்தாங்க. காலத்தின் நிறம் கருப்பு சிவப்புன்னு சொல்லி 2 நாள் கருத்தரங்கு வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த பொழுது என்னை திட்டமிட்டு நிராகரிச்சாங்க. அதில் தான் நெஞ்சொடைஞ்சு போச்சு. அதுக்கு அழைச்சிருந்தீங்கன்னா தாவேக்காக்கு போயிருக்க மாட்டீங்களா? அதுக்கு பிறகு நான் நெஞ்சுடைந்து போனேன். ஒரு என்னிடத்துல இருந்த நிம்மதி என்னை விட்டு விலகுகிறது. ஏதோ ஒரு சக்தி என்னை அழுத்துவது மாதிரியும் என்னை ஆதிக்கம் செலுத்துவது மாதிரியும் என்னுடைய மனம் எண்ணத் தொடங்கிற்று. இந்த இடம் சாஸ்வதம் இல்லைன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். பையன் எவ்வளவு நாள் ஆதரவா பேசுனீங்க, அந்த மேடையில் ஏறினீங்க? இல்லை, அந்த மேடையில் ஏறினதுங்கிறது அது கூட நான் கொள்கை சார்ந்து எடுத்த முடிவு. ஒரு மதபயங்கரவாதத்தை கேள்வி கேட்கிற இடத்துல திமுக இருக்கு. மிலேச்சத்தனமான மிருக நியாயம் கூட இல்லாத ஒன்றிய அரசை கேள்வி கேட்கிற இடத்திலும் அதை எதிர்கொள்கிற இடத்துல இன்னைக்கு திமுக இருக்கு. ஒரு மதசார்பற்ற அணியின் முகமாக தமிழ்நாட்டில் திமுக அழுத்தமாக காலூன்றி இருக்கிறது. உயிர் உள்ளவரை இந்த அணி வெல்லுவதற்கும் ஏதாவது வகையில் நான் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதனால திமுக மேடையில் பேசினேன். இப்போ தாவேக்கால சேர்ந்ததும் அதே கொள்கை சார்ந்த முடிவா, இல்லை கொள்கையை ஓரம் கட்டிட்டு தாவேக்கால சேர்ந்து? இல்லை, அதே கொள்கை சார்ந்த முடிவு தான். சன் நியூஸில் தாவேக்கா கட்சியை அறிமுகம் செய்த அன்றைக்கு கேள்விக்களம் நிகழ்வில் நெறியாளர் குணசேகரன் சொன்னேன், தாவேக்கா திமுகவின் நீட்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா கொள்கை தலைவராக அவர் பெரியாரை முன்னிறுத்திய பொழுதே இது திமுகவின் நீட்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். அணுகுமுறையில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் வித்தியாசம் இருக்கலாம்.
ஆனால் கொள்கை ஒன்று தான் அப்படின்னு அன்னைக்கே நான் சொன்னேன். சன் நியூஸ் கேள்வி களத்திலே சொன்னேன். இப்போ நீங்க கொள்கை தலைவரா பெரியாரை வச்சிருக்காங்க. ஆனா வந்து பெரியாருக்கு எதிராக சீமான் தொடர்ச்சியா அவதூறு பரப்புனப்போ பல நாட்கள் அமைதியா இருந்தவர் தான் விஜய். மதவாத சக்திகளுக்கு எதிராக திமுக இருக்கிறதுனாலதான் வந்து திமுக மேடையில வந்து விமர்சனம் பண்ணால் ஏறுறேன்னு சொன்னீங்க. திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்து பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு வாரமா. விஜய் அவர்கள் இன்ன வரைக்கும் வாயை திறக்கல. வாயை திறக்காது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவர் ஒரு ஜனரஞ்சகமான தலைவர். இன்னைக்கு அவர் தான் தமிழ்நாட்டில், வேற யாரும் இல்லை. தலைவர்னா வந்து இஷ்யூஸ்க்கு எதிராக பேசணும் சார். அவர் தானே தலைவர். ஜனரஞ்சகமான தலைவர் விஜய் தான். அதுல அவர் கருத்து சொல்லாமல் இருப்பதில் கூட ஒரு நியாயம் இருக்கு. என்ன நியாயம் இருக்கு? ஏன்னா அதுக்கு பின்னால பெரிய சதி இருக்கு. அந்த சதியினுடைய வேர் எங்கன்னு கண்டுபிடிச்ச பிறகு பேசணும். சதியோட வேர் வந்து எல்லோருக்குமே தெரிஞ்சது தானே சார். உங்களுக்கு தெரியாதா யாருடைய சதின்ட்டு? என்ன சொல்லுங்க. யாருடைய சதின்னு உங்களுக்கு தெரியாது? நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு பின்னாடி இருக்க சதி யாருன்னு தெரியாது. இல்ல, இதுக்கு பின்னாடி திமுகவும் இருக்குன்னு நான் சொல்றேன். எப்படி சொல்றீங்க? அந்த தர்காவில் ஆண்டாண்டு காலமாக தொழுது கொண்டிருந்த இஸ்லாமியர்களுக்கு தொழுகை நடத்த இன்னைக்கு அனுமதி இல்லை. ஆடு கோழி வெட்டி பலியிடுவதற்கு இன்னைக்கு அனுமதி இல்லை. யார் காரணம்? இது யாருக்கு ஆசை? இது சங்கிகளின் ஆசை. ஆசை நிறைவேற்றினது யாரு? திமுக. இதுதான் உண்மை. அதான் சதியின் வேறு இன்னும் கண்டறியப்படவில்லை. கண்டறிஞ்ச பிறகு சொல்லுவார் அவர், தலைவர் சொல்லுவார். இன்னைக்கு வந்து மதவாதிகளை வந்து மலையேற்ற விடாம தடுத்ததே இந்த திமுக அரசு தானே சார். இப்போ சதி இருக்கிறவங்க ஏன் வந்து அனுமதிக்க போறாங்க? அனுமதிச்சிருக்கலாம் இல்லையா? அன்னைக்கே வந்து கார்த்திகை தீபத்தை வந்து அவங்க சொல்ற அந்த எல்லைக்கல்ல ஏற்ற விட்டுருக்கலாம் இல்லையா? ஏன் பண்ணல? அந்த போலீஸ் பாதுகாப்பு அவங்களுக்கு எதுக்கு கொடுத்தீங்க? கோர்ட்ல இருந்து கோர்ட் ஆர்டர் சார். சிஎஸ்எஃப் வீரர்களை வந்து கோர்ட் ஆர்டர் படி அனுப்புனாங்க. அவங்கள தடுத்து நிறுத்தினதே தமிழ்நாடு காவல்துறை தான். ஸ்டாலின் அவர்கள் உத்தரவுனால தானே அவர் சொன்னாரு, எந்த இஷ்யூஸ் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன், அந்த உயர் நீதிமன்ற நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கிட்டார்ல, அதுக்கு முன்னாடி ஒரு தனி நீதிபதி அதை நியாயப்படுத்தி ஒரு தீர்ப்பு வழங்கினாரு. மதுரையில கொள்கை சார்ந்து சிந்திக்கிற எல்லாருக்கும் நெஞ்சிலையும் ஒரு குமரர். திமுக இதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னு அந்த தீர்ப்பை எதிர்த்து திமுக என்ன செய்தது? 2 நாள்ல தெரிஞ்சிருந்தம்பி. அதுல பேசும்போது உதயநிதி தான் திமுகவின் எதிர்காலம் பேசுறீங்க. ஒரு வாரம் கழிச்சு தாவேக்கால வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திமுகவிற்கு உதயநிதிக்கு எதிர்காலம் இருக்குதான்னு கேட்டா உதயநிதி நல்லவர், அவர்களா ஒரு எதிர்காலம் கிடையாதுன்றீங்க. இந்த ஒரு வாரத்துல அப்படி என்ன மாறிச்சு உங்களுக்கு? திமுகவின் எதிர்காலம் அவர் தான். தமிழ்நாட்டின் எதிர்காலம் விஜய், திமுகவின் எதிர்காலம் உதய். எதிர்காலமும் இல்லைன்னு சொன்னீங்களே நீங்க. யாருக்கு? உதயநிதி அவர். உதய்க்கு இருக்கு. திமுகவின் எதிர்காலம் அவர் தான். தமிழ்நாட்டின் எதிர்காலம் விஜய். இதே விஜய் அவர்களை நீங்க வந்து ஒரு மாதத்துக்கோ 2 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில பாத்தீங்கன்னா தற்குறி, தவக்கலை, தற்குறி கூட்டத்தை ஒழுங்கா வந்து வழிநடத்த தெரியாத ஒரு தற்குறி தலைவர் பேசுனீங்க. இந்த 1 மாதம் 2 மாதத்துல வந்து மாறிடுச்சா? விஜய் அப்படி என்ன மாற்றத்தை நிகழ்த்திட்டார் தமிழ்நாட்டு அரசியல்? அவர் சுற்றுப்பயணம்னு வெளியே கிளம்புகிற பொழுது அவருக்கு திரண்ட பெரும், நீங்க அப்ப பேசும்போது இதே பெரும் கூட்டம் தான் கூடுச்சு. இல்ல, கூட்டம் வந்து வரும், நடிகர்னா கூட்டம் வரத்தான் செய்யும், நீங்க தான் பேசுனீங்க. அது சொன்னா அந்த கூட்டமும் அந்த ஆரவாரமும் எனக்கு கொள்கை எதிரி பிஜேபி என்றும் அரசியல் எதிரி திமுக என்றும் வகைப்படுத்தி அவர் பேச தொடங்கியதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அதிர்வில் அதிர்ந்து போனவர்களை நானும் ஒருவர். ஒரு மாற்று அரசியல் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நானும் ஒருவர். 1993 அக்டோபர் திங்கள் 3ஆம் தேதி விடுதலை புலிகளின் ஆதாயத்திற்காக கருணாநிதியை வைகோ கொல்ல சதி என்று ஒரு பழிச்சொல் ஊர்ஜிதமான தகவல் வந்த பொழுது அண்ணன் வைகோவுக்கு திமுகவில் இருப்பு கேள்விக்குறியானதற்கு பிறகு ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்பதற்கு வைகோ சரியான தலைவன் என்ற அடையாளம் கண்டு அவரை ஆதரித்து 19 ஆண்டு காலம் பயணித்தவன். ஒரு மாற்று அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவை என்பதை உணர்ந்த நான் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவோடு திமுகவில் 6000 ஏக்கருக்கு அதிபதி, இந்திரா காந்தியினுடைய அம்பாசிடர், மதிப்பிற்குரிய கருப்பையா மூப்பனார், தமிழ் மாநில காங்கிரஸ் கண்டு 40க்கு மேற்பட்ட இடங்களில் சட்டமன்றத்தில் வென்று 2 மாநகராட்சிகளை கைப்பற்றி 20 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பிறகு
இந்த கட்சி மாற்றாக வந்து விட்டதுன்னு நம்பியவன் நான். அது இன்னைக்கு இல்லை. ஒரு ஈழத்தமிழர்களின் மீது பரிவும் ஏழை மக்களின் மீது கரிசனமும் கவலையும் கொண்ட கேப்டன் விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கிய பொழுது ஒரு மாற்று அரசியலுக்கு முகம் தருவார் என்று நான் நம்பினேன். நடக்கலை. அந்த ஒரு திட்டம், ஒரு சாதி பலமும் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு சமத்துவ மக்கள் கட்சியை சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் தொடங்கிய பொழுது இவர் அதை இட்டு நிரப்பார்னு எதிர்பார்த்தேன். நடக்கலை. ஒரு தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு உலகளாவிய ஒரு விருது சினிமாவுக்கு கிடைக்குமானால் அதை வாங்கி தருகிற கலைஞன் இவனாகத்தான் இருப்பான் என்று நான் கனவு கண்ட கமலஹாசன் மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சியை தொடங்கியதற்கு பிறகு இவர் இட்டு நிரப்புவார் அப்படின்னு நாடு நம்பியது. நானும் நம்பினேன். என்னை கூப்பிட்டாங்க. எதுக்கு? மக்கள் நீதி மையத்துக்கு. நான் பெரிதும் மதிக்கிற பேராசிரியர் ஞானசம்பந்தன் போனார். தமிழ்நாட்டின் தலை சிறந்த சொற்பொழிவாளர் பாரதி கிருஷ்ணகுமார் போனார். ஒரு பெரியாரின் கொள்கைகளை வென்றெடுப்பதற்காக உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் உழைத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜெராக்ஸ் அருணாசலம் அப்பாவினுடைய புதல்வர் தம்பி சௌரிராஜன் அங்கே போனார். என்ன அழைச்சாங்க. நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு அதுவும் அந்த இடமும் காலியாகி போச்சு. இப்போ விஜய் வந்திருக்கிறார். ஒரு மாற்று அரசியல் அவர் தமிழ்நாட்டில் தர முடியும் என்று ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவர்களோடு பயணிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை விட அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது நல்லது என்று முடிவெடுத்து போனார். விஜய் அவர்கள்ட்ட சேர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கிறதுனால தான் நான் வியந்து விஜய் கூட சேர்ந்தேன்னு சொல்றீங்க. அரசியல் எதிர்க்கு எதிராக வீரியமா பேசுறவரு கொள்கை எதிர்க்கு எதிராக என்ன பேசினாரு, இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்களால சொல்ல முடியுமா? குறிப்பிட்டு ஒரு 2 விஷயத்த. SIR எதிர்த்து வீடியோ போட்டாரா? கண்டன கூட்டம் நடத்தினார் தமிழ்நாடு பூரா. தீவிரமாக இல்லைன்னு சொல்லுகிற உங்கள் கூற்றை நான் மதிக்கிறேன். யுத்தம் நடைபெறுகிற இடம் தமிழ்நாடு. இப்போது திமுகவைத்தான் மையம். திமுகவின் மீது கல்லெறிகிறார். இப்போதைக்கு அதுதான் தேவை. எப்போது எந்த ஆயுதத்தை எதற்காக எடுக்க வேண்டும் என்பதை கட்சிக்கு தலைமை தாங்கிறவர் தீர்மானிக்கிறார். இப்ப திமுகவைத்தான் கூர்மையாக எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அதை எதிர்க்க கூடாதுன்னால அப்படியெல்லாம் அவருக்கு நோக்கம் இல்லை. எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா? பல பேரோட ஓட்டு உரிமை பாதிக்கப்படுது. இது தாவேகா கட்சியினுடைய ஓட்டு உரிமை பாதிக்கப்படும். அப்புறம் ஏன் வந்து அதாவது கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு, அறிக்கை விட்டாரு. எல்லா கட்சியும் செய்துதான் அவரும் செய்தார். அவர் ஒரு வீடியோ வெளியிட்டாரு SIRக்கு எதிராக விழிப்புணர்வு வீடியோ. அந்த வீடியோல கூட பாத்தீங்கன்னா திமுகவை தான் குற்றச்சாட்டு பண்றாரு தவிர வந்து பாஜக பத்தி எதுவுமே பேசல இல்லையா? SIR கொண்டு வந்தது வந்து திமுக தான் தாவேகாவினர் பேசுறாங்க. இல்ல இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது விஜய் அவர்கள் தான். விஜய் முதல்ல தெளிவா இருக்காரா SIR குறித்து அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. SIR குறித்து அவர் சொன்னதுல திமுகவும் அந்த திருட்டோட்டு இருக்குல்ல, அதுல அவங்களும் சம்பந்தப்படுவாங்க. ஏன்னா அந்த அதிகாரிகளை வேலை வாங்குறது திமுக தான். தேர்தல் ஆணையம் கிடையாது. தேர்தல் ஆணையத்தினுடைய கைடன்ஸில் அந்த அதிகாரிகளை வேலை வாங்குகிறது அரசுக்கு தான் வரும். அதனால திமுகவும் இதில் சம்பந்தப்படுத்தி அவர் பேசியிருக்கிறார். விஜய் அவர்களுடைய ஒரே நோக்கம் வந்து திமுகவை திட்டுறது தான். பாஜக திட்டுறது இல்லை, திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றுறது. நான் விஜய் அவர்களை சந்திச்ச போது வந்து நீங்க பாஜக கூட போற மாதிரி பாஜகவுக்கு சமரசமா பேசுறீங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருந்தது. நீங்களே கேட்டீங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொன்னார் இல்லையா? ஆமா, அதெல்லாம் இல்லைன்னு சொன்னார்னா அது செயல்பாடுகளை காட்டணும் இல்லையா? உங்களுக்கே அந்த சந்தேகம் இருக்குன்னா இப்போ சாதாரண மக்களுக்கு அந்த சந்தேகம் வருதுல என்ன தவறு இருக்கு? அதை விஜய் அவர்களை தானே மாத்தணும். அந்த சந்தேகத்தை இல்லை, அவர் தான் மாற்றணும். அவர் தான் மாற்றணும். போக போக மாற்றுவார். இதுல போனா எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் வரப்போகுது. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. பாண்டிச்சேரிக்கு நாளைக்கு போக போறாரு. தொடர்ந்து மக்களை சந்திக்க போறாரு. சொல்வார். அதெல்லாம் இப்போ பாண்டிச்சேரியிலே போய் திமுக திட்ட போறாரா? பாண்டிச்சேரியில போய் என்ன பேச போறாருன்னு நினைக்கிறீங்க? பாண்டிச்சேரியில திமுகவை திட்டுவாரா பாஜகவை திட்டுவாரான்னு தெரியாது. ஏன்னா அங்க பாஜக ஆட்சி தான் இருக்கு. என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி தான் இருக்கு. அதிமுகவை அழிச்சிட்டாங்க அங்க. அதனால என்ன பேசுவாருன்னு நாளைக்கு தெரிஞ்சிருமே. அவர் என்ன பேசுறோன்னு எனக்கு இப்படி தெரியும். புதுச்சேரியில வந்து நடக்கிறதுக்கான நோக்கம் என்ன?
புதுச்சேரியில நடக்கணும்னா புதுச்சேரியில ஆட்சி வர வேண்டாமா? ஏன்னா புஷியானந்த் தான் CM. இல்ல அப்படி இல்லை. 1977 மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதலமைச்சர். ஆனா அவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னால அதிமுக ஆட்சி அமைத்தது பாண்டிச்சேரியில. அந்த முதலமைச்சர் பேர் ராமசாமி. அதனால எம்ஜிஆர் கணக்கை தொடங்கிய இடமே பாண்டிச்சேரி தான். அந்த 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 திட்டம் தம்பிக்கு இருக்கலாம். உங்க மீது வைக்கப்படுற குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா நிறைய ட்ரால்ஸ், நீங்க ஏற்கனவே பேசின வீடியோக்குள்ள வந்து போட்டு ஒரு வாரத்துல இப்படி மாறிட்டாரு அப்படின்னு நீங்களும் பார்த்திருப்பீங்க. போடுவாங்க, நான் பாக்குறது இல்ல. நீங்க பாக்குறது இல்ல. குறிப்பா பாத்தீங்கன்னா வாயை வாடகை கொடுப்பவர் நாஞ்சில் சம்பத் அப்படின்னு தான் வந்து பலரும் வைக்கிற குற்றச்சாட்டு. அது இந்த தாயை வாடகைக்கு விடுகிற பயல்கள் பேசுகிற பேச்சு, அதையெல்லாம் நான் புறக்கணி. 5000 ரூபாய் கொடுத்தனா வந்து யாருனாலும் திட்டுவாரு, கூட 2000 ரூபாய் கொடுத்தனா வந்து உங்களையே திட்டுவீங்க அப்படின்னு சாட்டை துருமுன்னு சொல்றாரு. சாட்டை முருகன் என்கிற சீமானின் வேட்டை நாய் கேளுங்க. நான் ஆதாயத்துக்காக அரசியல்னு சொன்னா நான் பிஜேபிக்கு போயிருப்பேன். எனக்கு சேஃப். அது என்ன கூப்பிட்டாரு பொன் ராதாகிருஷ்ணன், பிஜேபியின் மாநில தலைவராக இருக்கிற பொழுது. இதிகாசத்தை பற்றி நீ சுவையாக பேசுவ, எங்கள் மேடல் நீ அதை பேசினாலே போதும், வாயேன், நம்ம மாவட்டத்துக்கும் பெருமை, எனக்கும் பெருமை. ஒரு என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை முதலமைச்சர் கேண்டிடேட் ஆகிறேன்னாரு. நான் போனேன்னா இந்த பயலுக்கு தெரியும். வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும் இல்லையா? பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறது. இல்லைங்க, நான் ஒரு பெரிய வெப்பனுங்க. அவர் என்ன அப்படி சொல்லி கூப்பிட்டாருங்க. நான் போனேன்னா இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் கூப்பிடுறாரு. நான் திமுகவில் அதிருப்தியில இருக்கேன்னு சொன்னோன்னா முதல் குரல் நயனார் நாகேந்திரன் குரல். தலைவா எங்கேயாவது போயிடாத, என்கிட்ட வந்துடு, நான் உன்னை காப்பாத்திடுறேன். ஏன்னா என் நிலைமை எல்லாம் தெரிஞ்சது அவர் தான். காப்பாத்திடுறேன்னா என்ன, உங்களுக்கு கொலை மிரட்டல் வந்ததா? எதுல இருந்து காப்பாத்துறேன்னு சொன்னார் அவரு? ஒன்ன காப்பாத்திடுறேன், கரை சேர்த்துடுறேன் அப்படின்னு சொன்னார். என் நிலைமை ஃபுல்லா தெரிஞ்சது அவர் தான், என் நல்ல நண்பர் அவர். போயிருக்க பிஜேபி நான் தேர்ந்தெடுக்கப்படாதா? வாழ்க எடப்பாடின்னு சொன்னா அங்க வாழ முடியாதா? ஆதாயம் கருதி கிடையாது. அந்த சாட்டை துரைமுருகன் அந்த சண்டாளனுக்கு தெரியாது நான் யாருன்னு. 1984 விடுதலை புலிகளோடு கைகோர்த்து தமிழர்கள் வாழுகிற இந்தியாவில், தமிழர்கள் வாழுகிற பகுதியில் தமிழீழத்தினுடைய வரலாற்று நியாயத்தை பேசி 40 லட்சம் ரூபாய் புலிகளுக்கு திரட்டி கொடுத்தவன் நான். விடுதலை புலிகள் தோழமை கழகத்தை வச்சு ஏங்கியவன் நான். தம்பி பிரபாகரனுடைய உதவியாளர் பேபி தம்பிக்கு உன்னை அறிமுகம் செய்கிறேன் என்று சொல்லி, நீங்கள் இங்கேயே இயங்குறதுனால உங்கள் பேர் சம்பத்துன்னு வேண்டான்னு சொல்லி தயாளன் என்று பெயர் சூட்டப்பட்டவன் நான். இலங்கைக்கு போகணும், ஆயுத பயிற்சி எடுக்கணும்னு நினைச்சவனா. சாட்டை துரைமுருகனுக்கு போலி தலைவனை போல இல்லை, தமிழ் ஈழத்திற்காக சர்வபரி தியாகத்தை செய்தவன் நான். நான் ஆதாயத்துக்காக பேசுறவனா? என் ரேட் 5000 இந்த பையன் தீர்மானிக்கிறானா? 7000 ரூபாய் கொடுத்தா உங்களே நீங்க திட்டுவீங்களா? அதுதான் அவனுக்கு என்ன தெரியல. அவனுக்கு உறுதியா சொல்றாரு பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து கட்சியில இருந்து வெளியில வருவாரு, கண்டிப்பா வருவாரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? வந்ததுக்கு அப்புறம் விஜய் என்ன பார்க்கவே விடல, உங்களை மாதிரியே வந்து நடிச்சுலாம் வர. விஜய பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நினைச்ச நேரமெல்லாம் அவரை ஒன்றும் பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஜெயலலிதாவையும் பார்க்க முடியாது. நான் ஜெயலலிதாவை பார்க்கறதே இல்லையே. எனக்கு அந்த மாதிரி தலைவர்களை தான் பிடிக்கும். ஜெயலலிதாவை பார்க்கறதே இல்லை. அவங்க அதை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அவங்க என் மேலே நம்பிக்கை வச்சாங்க. அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் நடந்துக்கிட்டேன். அது மாதிரி நடப்பேன். இன்னும் சார், அஸ்தமனமாகி கொண்டிருக்கிற ஆவி போகிற ஒரு கட்சியில் ஒரு பையன் சொல்றதை வெள்ளம் வச்சு என்கிட்ட கேள்வி கேட்கறது உங்களுக்கே நல்லா இருக்கா? இது அவரை விட்டுருங்க. உங்களுடைய நண்பர் வல்லம் பசீர் சமீபத்துல பாத்தீங்கன்னா திராவிட வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க மல்லை சத்யா தலைமையில. அதுல வந்து முதன்மை செயலாளர் இருப்பாரு. நீங்களும் அந்த மேடையில வந்து பங்கேற்று பேசுனீங்க. அவர் வந்து என்ன சொல்றாரு, செங்கோட்டையன் போகும்போது செங்கோட்டையனுக்கு வந்து விஜய் சால்வை போட்டாரு, ஆனா வந்து நாஞ்சில் சம்பத் போகும்போது பாத்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத் தான் வந்து விஜய் சால்வை போறாரு. இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். அவர் எனக்கு போட்டாரு, விஜய் எனக்கு போட்டாரு, அந்த கட்சி துண்டு போட்டாரு. எனக்கு பெரியாரை பற்றி ஒரு புத்தகமும் பரிசு தந்தார். அவர் வந்து எங்கனாலும் மாறி போவாரு, அவருடைய மனநிலை அப்படி. அதனாலதான் அப்படி இல்லை. அவங்க என்ன கூப்பிடவும் இல்லை, நான் அங்க போறது மாதிரி உத்தேசமும் இல்லை. என்னை போல பாதிக்கப்பட்டவர் சத்யா. அவருக்கு பக்கபலமாக இருக்கணும்னு போய் அவரை வாழ்த்தி பேசுறேன். உங்களுடைய அடுத்த கட்ட பிளான் என்ன? தமிழ்நாடு முழுவதும் நான் தான் காம்பெயின் செக்ரட்டரி ஆகிட்டர்ல இந்த பிரச்சாரத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்ல ஆலோசிச்சுட்டு பயணத்தை தொடங்க வேண்டியதுதான். அதே போல செங்கோட்டையன் தலைமையில 14ஆம் தேதி ஈரோட்ல வந்து ஒரு பெரிய கூட்டம் நடக்க போறதா சொல்றாங்க. ஆமா,
அதோட நிலவரம் என்னையா? ஏதோ பிரமாதமா இருக்கும். செங்கோட்டையனை ஏற்பட்டு பெர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னாங்க காவல்துறை தரப்புல இருந்து. அது கொஞ்சம் முட்டுக்கட்டையெல்லாம் போடுவாங்கல்ல, தொடர்ந்து போட்டுட்டு தானே இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தானே தம்பி பயணிக்கிறாரு. தடைகளை தாண்டுகிறார், தடைகளை தகர்க்கிறார், தடை கற்களை படிக்கற்களாக ஆக்குகிறார். எப்பொழுது திமுக தடைப்படுகிறதோ அப்போதே தமிழ்நாட்டு மக்களின் கேள்விக்கு விடை விஜய் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டார். திமுக அதிமுக பல கட்சிகள் மாறின ஒரு சம்பத், இறுதி மூச்சு உள்ளவரை வந்து விஜயோட இருப்பீங்க, தாவேக்கால இருப்பீங்கன்னு சொல்லிட்டு உறுதியா சொல்ல முடியுமா? ஏன்னா பலர் வந்து விமர்சனம் பண்றது அதுதான், நாளைக்கே வந்து தாவேக்கால வந்து தாவிடுவாரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் அப்படின்னு. அவனுக்கு ஆசையா இருக்கும், அவனுக்கு ஆசையை நான் நிறைய. உங்களால உறுதியா சொல்ல முடியுமா எதுக்கு தாவேக்கால தான் இருப்பீங்க அப்படின்னு? தாவேக்கால தான் இருப்பேன். ஆமா, எனக்கு இந்த அங்கீகாரம் யாரும் தெரியலையே, யாரும் தெரியல. வைகோ கொள்கை பொறுப்பு செயலாளர் தந்தாரு. நான் ஒரு எந்த இலக்கை இட்டணுமோ அந்த அளவுக்கு நான் வேகமா இயங்கினேன். அவர் என் இருப்போ ஒத்துக்கொள்ளல, என்ன நிராகரிச்சாரு. ஆனா நான் போன உடனே எனக்கு கொள்கை பொறுப்பு துணை செயலாளர் தான் ஜெயலலிதா தந்தாங்க. இவர் கேம்பெயின் செக்ரட்டரின்னு ஒரு யுத்த காலத்தில் எனக்கு இந்த பொறுப்பை தந்திருக்காருன்னா அந்த பொறுப்புக்கு பாத்திரமா நான் நடந்துக்க வேண்டியது என்னுடைய கடமை. அந்த கடமை செய்வேன். புதுசு புதுசா வந்து பதவி கொடுக்குறாங்க. தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர்னு சொல்றாங்க. செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து ஒருங்கிணைப்பாளர். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்த பொறுப்பு. அது ஒரு வித்தியாசமான அரசியல் தமிழ்நாட்டில். விஜய் எல்லாத்தையுமே வித்தியாசமா தான் பண்ணுவாங்களா? ஆமா, வித்தியாசமான அரசியல் தான் செய்யறாருங்கிறதுக்கு இது அடையாளம். விஜய் அவர்கள் மறுபடியும் வந்து மக்களை போய் பிரச்சாரம் வாயில சந்திப்பாரா இல்ல பொதுக்கூட்டம் வாயில தான் சந்திப்பாரு? பொதுக்கூட்டம் அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஈரோடு, நாளை பாண்டிச்சேரி அப்படிதான் பண்ணுவாரு. போக போக என்ன டெவலப்னு தெரியாது. இப்போ நீங்க தாவேக்கால சேர்றோன்னு ஒரு அறிவிப்பு வந்தோடனே திமுக தரப்புல இருந்து உங்களை அழைத்து பேசினாங்களா? அதுக்கு அழைத்து 1-2 பேர் பேச முயற்சி பண்ணாங்க. நான் போன் எடுக்கல. சில பேர் மிரட்ட ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் இருக்க சொல்லி மிரட்டினாங்களா? இல்ல தாவேக்கால ஆபாசமான வார்த்தைகள், அருவருக்கு தகுந்த பேச்சுக்கள், ஒரு மிரட்டல் துணியில எல்லாம் 4-5 பேர் பேசினாங்க. நான் அந்த எனக்கு தெரியாத ஃபோன் நம்பர் நான் எடுக்காம அப்படியே தாவேக்கால சேரக்கூடாதுன்னு மிரட்டினாங்களா? இல்லைன்னா திமுக இருந்து போகாதீங்க சேரக்கூடாதுன்னு. அவன் ஆட்சி வந்துடுவானா? நான் சொன்னேன், ஆட்சிக்கு நீ வந்துட்ட, நீ எனக்கு என்ன செய்த அப்படின்னு திருப்பி கேட்டேன். தேர்தல் அரசியல்ல இது வரைக்கும் நீங்க ஈடுபடல? இன்னும் ஈடுபட மாட்டேன். விஜய் இந்த வாட்டி ஈடுபடுவீங்களா? விஜய் சொல்லிட்டேன், என்ன அதுக்கெல்லாம் அந்த 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 இடத்துல நான் வந்து நிற்க மாட்டேன். ஒன்லி பிரச்சாரம் தான், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு. இந்த எம்எல்ஏ மினிஸ்டர் அதெல்லாம் உங்களுக்கு ஆசை கிடையாது. ஏன் அப்படின்னாரு. நான் விரும்பல தம்பி, வேணாம், அது என் இயல்புக்கு அது ஒத்து வராது. விஜய் உறுதியா வெற்றி பெற்றுவார் நம்புறீங்களா? நம்புறேன். ஏன்னா இப்படி ஒரு கிரௌடை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. கூட்டம்லாம் ஓட்டா மாறாது நீங்களும் தான் சொன்னீங்க. ஓட்டா மாறுறது இல்லை, வேட்டாக மாறும். யாருக்கு? விஜய்க்கு. விஜய்க்கு ஓட்டாக மாறும், எதிரிகளுக்கு வேட்டாக மாறும். பொறுத்திருந்து பார்க்கலாம் 2026 தேர்தல் முடிவுகள் எதை நோக்கி நகருது அப்படிங்கிறது. உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.